இப்போலாம் டெய்லி விலாக்ஸ் என்னால் கண்டினியூஸாக போடவே முடியல. சுத்தமாக உடம்பும் செட் ஆகலை. கிச்சனுக்குள்ளே வரவே பிடிக்கல. சமைக்கணும்னு நினச்சாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதுவும் அந்த ஸ்மெல்லு சுத்தமாக ஆகவே இல்லை. இந்த கொமட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனால சரி இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை, சமைச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி வெளியில் போகணுன்றதுனால இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே லஞ்ச் வேலை பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் வந்து பட்டாணி புலாவ் தான் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வந்திருந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தான் வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிட பிடிக்கல. என்ன செஞ்சாலுமே என்னுடைய வாய்க்கு டேஸ்ட்டாகவே இல்லை. சாப்பாடை பார்த்தால அப்படியே தெரிச்சு ஓடுற மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி தான் வந்து ஹஸ்பண்டுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் சட்னியும் தான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். வெளியே வெளியே ஒரு வேலையாக போகணுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. சரி பால்வாடி தான் வந்து போகணும். ஸோ அங்கே போய் வந்து அந்த பிஹெச்சில் கார்டு போட்டதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் பாப்பா மட்டும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு 9:45 வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அங்கே வேலை முடிச்சுட்டு வரதுக்கு. 10:45 தான் வீட்டுக்கு வந்தேன். வர சொல்ல பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெகுலராக போக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.